நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைவான விஷயங்கள் தெரியும் என்பதற்கு எத்தனை ஆதாரங்களை காட்ட வேண்டும். ஒரு முறை முஸ்லிம் ஷரீஃபில் அறிவிக்கப்படுகின்ற ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா பள்ளியின் சுபுஹ் தொழுகை முடித்துவிட்டு மிம்பரில் ஏறுகிறார்கள். நுகர் தொழுகை வரை சொற்பொழிவாற்றுகிறார்கள். நுகர் தொழுகைக்காக இறங்கி நுகர் தொழுகையை முடித்ததற்கு பிறகு மீண்டும் மிம்பரில் ஏறுகிறார்கள். அசர் தொழுகை வரை உரையாற்றுகிறார்கள். அசர் தொழுகைக்காக மீண்டும் கீழே இறங்கி அசர் ஜமாஅத் முடித்ததற்கு பிறகு மீண்டும் மிம்பரில் ஏறுகிறார்கள். மக்ரிப் வரை பேசுகிறார்கள். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், உலகத்தில் இனி நிகழப் போகின்ற அனைத்து விதமான விஷயங்களையும் அங்கே அந்த 3 சொற்பொழிவுகளில் எங்களுக்கு அறிவித்தார்கள். எங்களில் மிகவும் ஞாபக சக்தி உள்ளவர்கள் அவற்றை மனப்பாடமாக்கி வைத்துள்ளார்கள் என்று சொல்லும் போது, இறுதி நாள் வரை நிகழப் போகின்ற அனைத்து விஷயங்களையும், அனைத்து மறைவான விஷயங்களையும் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அறிவித்து கொடுத்திருக்கிறார் என்று முஸ்லிம் ஷரீஃபுடைய ஹதீஸ் சொல்லும் போது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைவான ஞானம் இல்லை என்று சொல்வது எப்படி நியாயம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் ஒரு முறை உஹது மலையின் மீது ஏறுகிறார்கள். ஏறும்போது சந்தோஷத்தால் உஹது மலை குலுங்குகிறது. உஹது மலை குலுங்கிய போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உஸ்புத் உஹத், உஹதே நீ அமைதியாக இரு. இன்னமா அலைக்க, நிச்சயமாக உன் மீது நிற்பவர்கள் நபியுன், ஒரு நபியாகும், வ சித்தீகுன், ஒரு சித்தீகாகும், வ ஷஹீதானி, 2 ஷஹீதுகள், 2 கொல்லப்படுகின்றவர்கள் என்று சொல்லும் போது, வருங்காலத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஷஹீதாக்கப்பட இருக்கிறார்கள் என்ற மறைவான விஷயத்தை அங்கே அறிவிக்கவில்லையா? புகாரியின் ஹதீஸ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி தருவாயில் நாயகத்தின் பக்கத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அழுது கொண்டு நிற்கின்ற சூழ்நிலையில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை அருகே அழைத்து ரகசியமாக ஒரு வாசகத்தை சொன்னார்கள். அப்போது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழுகையை கூட்டினார்கள். கொஞ்ச நேரத்திற்கு பிறகு மீண்டும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து மற்றொரு வாசகத்தை சொன்னபோது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சிரித்தார்கள். இந்த சம்பவத்திற்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஃபாத்திமாவை அழைத்து கேட்கிறார்கள், நாயகத்தின் வஃபாத்தின் தருவாயில் உங்களை அழைத்து ஒரு வாசகம் சொன்னபோது நீங்கள் அழுதீர்களே, இன்னொரு முறை அழைத்து மற்றொரு வார்த்தையை சொன்னபோது சிரித்தீர்களே, 2க்கும் என்ன காரணம் என்று சொன்னபோது முதலில் என்னை அழைத்து சொன்னார்கள், அன்பு மகளே ஃபாத்திமா, நான் இன்னும் சிறிது நேரத்தில் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விடுவேன் என்று சொன்னபோது, அல்லாஹுடைய ரசூலை பிரிந்து எப்படி நம்மால் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியும் என்ற ஆதங்கத்தில் நான் அழுதேன். 2வது என்னை அழைத்து விட்டு சொன்னார்கள், எனது குடும்பத்தில் இருந்து என்னை முதலில் வந்து சேரப் போகின்றவர்கள் அன்பு மகளே நீங்கள் தான் என்று சொன்னபோது, மிக விரைவில் இந்த சஞ்சலங்களின் உலகத்தை விட்டு விலகி நிம்மதியின் உலகத்தை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமீபத்தை அடையப் போகிறோமே என்ற செய்தியை கேட்டு நான் சிரித்தேன். நான் இப்போது வஃபாத்தாக போகிறேன் என்ற மறைவான செய்தியும் அவர்களுக்கு தெரிகிறது. என்னுடைய வஃபாத்துக்கு பிறகு என்னுடைய குடும்பத்திலிருந்து முதலாக வஃபாத்தாக போகிறவர்கள் அருமை மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தான் என்ற மறைவான செய்தியும் அவர்களுக்கு தெரியும் போது, மறைவான ஞானம் நபி அவர்களுக்கு கிடையாது என்று இந்த மசூத் சொன்னது நியாயமா? இப்படிப்பட்ட தவறான கொள்கைகளைத்தான், தவறான இஸ்லாத்தில் ஈமானில் விஷத்தை விதைக்கின்ற கருத்துக்களைத்தான் சமுதாயத்திற்கு முன்னால் மேடை தோறும் பிரச்சாரம் செய்கிறார்கள் இந்த வஹாபிகள் என்பதை சமுதாயம் மிக
ஆழமாக உள்ளத்தில் பதித்துக் கொள்ள வேண்டும்.